இன்றைக்கி நம்ம வீடியோவில் இட்லி மாவை வச்சு ரொம்ப சிம்பிளாக பண்ணுற மாதிரியான ஒரு 2 விதமான ஸ்நாக் ரெசிபி, பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். கார பணியாரமும் இனிப்பு பணியாரமும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த 2 பணியாரமுமே 1 கப் இட்லி மாவு இருந்தால் போதும், நம்ம செஞ்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு காரக்குழி பணியாரத்துக்கு வெங்காயம், கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய், மல்லி இலை, கருவேப்பிலை இதுதான் தேவையான பொருள். இதை அப்படியே நம்ம மாவில் சேர்த்துட்டு நம்ம குழி பணியாரம் சுடலாம். ஆனால் அதை விட இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், நம்ம எடுத்துருக்கக்கூடிய மல்லி இலை, கருவேப்பிலை அதெல்லாம் வந்து கொஞ்சமாக எண்ணெயில் பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிட்டு நம்ம மாவில் சேர்க்கும் போது குழிப்பணியாரம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு கொஞ்சம் பொன்னிறமாக இருந்தது இதை லைட்டாக ஆற வச்சுட்டு நம்ம எடுத்துருக்கக்கூடிய இட்லி மாவில் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த குழிப்பணியாரம் மாவு ரொம்ப புளிச்சு இட்லி ஊற்றுனா நம்மளுக்கு சாஃப்டாக வராது. அந்த மாதிரி டைமில் கூட நம்ம இதை ஸ்நாக்காக அந்த குழிப்பணியாரம் ஊற்றலாம். அப்படி இல்லைன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை டின்னருக்கோ அந்த மாதிரி நம்ம தாளிச்சிட்டு புளிச்ச இட்லி மாவில் நம்ம இதை சேர்க்கும் போது புளிப்பு வந்து கொஞ்சம் நமக்கு எடுத்துரும். இப்போ பணியாரக்கல் கொஞ்சம் சூடானதும் கொஞ்சமாக எல்லா குழியிலையும் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கக்கூடிய அந்த இட்லி மாவை 3/4 கரண்டி அளவுக்கு குழியில் 3/4 அளவு இருக்கிற மாதிரி நம்ம ஊற்றிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு அது வெந்து உப்பெல்லாம் வரும்போது மாவு வெளியில் வராமல் கரெக்டான ரவுண்ட் ஷேப்க்கு வரும். நல்ல மிதமான தீயில வச்சு ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கமும் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். மேலேயும் அதை மாதிரி நம்ம எண்ணெய் சேர்த்து இதை நல்லா வேக வச்சுக்கலாம். இது மாதிரி 2 பக்கம் திருப்பி விட்டு வேக வைக்கும் போது மாவு வந்து நல்லா உள்ள வரைக்கும் நல்லா நமக்கு வெந்து வரும். இந்த குழிப்பணியாரம் ஸ்நாக்காகவும் சரி, இல்லைன்னா பிரேக்ஃபாஸ்ட்டோடு இல்லை டின்னர் டைம்லேயோ கார சட்னி எல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸ்நாக்காக சாப்பிட்றதுக்கு இந்த கார குழிப்பணியாரத்துக்கு தேங்காய் சட்னி ஒன்று வச்சாலே போதும், ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம ஒரே ஒரு கப் இட்லி மாவு இருந்தால் போதும், அதில் ஒரு சூப்பரான ஸ்நாக் வந்து நம்ம உடனே செஞ்சிடலாம். இப்போ 2வதாக நம்ம இனிப்பு குழிப்பணியாரம் அதே இட்லி மாவில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கப் அளவு இட்லி மாவு எடுத்திருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் அரிசி மாவு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அரிசி மாவு மாவோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்துக்கலாம். இனிப்பு குழிப்பணியாரனால மாவு அரைக்கும் போதே கொஞ்சம் உப்பு போடாமல் எடுத்து வச்சோன்னா இனிப்பு சாப்பிட்றதுக்கு நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் இதில் கருப்பட்டி பாகு வந்து காய்ச்சி சேர்க்குறேன். இதில் நீங்கள் இனிப்புக்கு வந்து வெல்லமோ இல்லை நாட்டு சர்க்கரையோ எதுனாலும் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்துருக்கக்கூடிய மாவோட அளவை பொறுத்து இனிப்பு எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம இதில் இனிப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். மாவில் நம்ம சேர்த்த இனிப்பு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நம்ம பணியாரத்துக்குன்னு தனியாக மாவு அரைக்க தேவையில்லை. நம்ம இட்லி மாவு இருந்தால் போதும். சூப்பரான ஸ்நாக் வந்து இனிப்பு, காரம் 2மே வந்து இந்த இட்லி மாவு வச்சே நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ மாவு இந்த பதத்துக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ஓரளவு மிதமான பதத்தில் இருக்க மாதிரி நம்ம கலந்துக்கலாம். கார பணியாரம் நம்ம கொஞ்சம் புளிச்ச இட்லி மாவில் பண்ணினாலும் நல்லாயிருக்கும். ஆனால் இந்த இனிப்பு பணியாரம் புளிப்பாக இல்லாத மாவில் நம்ம பண்ணும் போது தான் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வாசனைக்காக 2 ஏலக்காயை நல்லா தட்டி நம்ம சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் இருந்தால் கூட நீங்கள் இந்த டைமில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். தேங்காயை வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் துருவலாக கூட இதில் சேர்த்துக்கலாம். அப்போ தான் நம்ம இனிப்பு பணியாரம் சாப்பிட்றதுக்கு வாசனையோட தேங்காயும் கடிப்படுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இனிப்பு குழி பணியாரம்னால நம்ம இதில் நெய் வந்து சேர்த்துக்கலாம். எல்லா குழியிலையும் நெய் சேர்த்துட்டு கல் அதே மாதிரி சூடானதுக்கப்புறம் 3/4 அளவுக்கு மட்டும் நம்ம மாவு இதில் சேர்த்தா போதும். அப்போ தான் நமக்கு வெந்து திருப்பும் போது இது கரெக்டாக வரும். மிதமான தீயில வச்சு நல்லா ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி விடணும். மேலேயும் நம்ம கொஞ்சமாக அந்த மாதிரி நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு நல்லா கரண்டியை வச்சு திருப்பி விட்டுக்கலாம். உள்ள வரைக்கும் அப்போ தான் நமக்கு மாவு நல்லா வெந்து வரும். செகண்ட் டைம் நம்ம காரமோ இனிப்போ நம்ம குழிப்பணியார கல்லில் மாவு ஊற்றும் போது மிதமான தீயில வச்சு ஊற்றணும். கல் சூடு அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வெளிப்பக்கத்தில் சீக்கிரமாக கலர் மாறிடும். உள்ள மாவாக வேகாத மாதிரியே அப்படியே இருக்கும். சூடை பொறுத்து நம்ம மாவை ஊற்றி எடுத்துக்கலாம். இட்லி மாவு வச்சு பண்ணக்கூடிய இந்த இனிப்பு கார குழிப்பணியாரம் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள்.